கதை ஒரு செம்ம போர் அடிக்கும் மீட்டிங்ல ஆரம்பிக்குது. மார்க்கஸ் அங்கே உட்கார்ந்து லிட்ரலி சாவு போர் அடிச்சிருந்தான். அதான் டைம் பாஸ்க்காக அவன் ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பினான். பேபி, இன்னைக்கு அந்த பிளாக் லேஸ் ஸ்ட்ராப் ட்ரெஸ் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புடா, பார்க்கணும். அனுப்பி ஒரு செகண்ட் கூட ஆகல. அதே மெசேஜ் கான்ஃபரன்ஸ் ரூம்ல இருந்த ஜெயண்ட் ஸ்கிரீன்ல ஃபுல் ஹெச்டில மின்னுச்சு நின்னது. ரூம்ல இருந்த எல்லாரும் ஃப்ரீஸ். ஏன்னா அது சாதாரண மெசேஜ் இல்ல. கான்டாக்ட் நேம்ல சேவ் பண்ணி இருந்தது ஹப்பி லவ். மார்க்கஸும் அவன் ஆன்லைன் லவ்வரும் ஹுக்டுன்னு ஒரு டேட்டிங் ஆப்ல தான் மீட் ஆனவங்க. ஃபேஸ் ரிவீல் கூட ப்ராப்பர்லி பண்ணல. ஆனா சாட் கெமிஸ்ட்ரி லெவல் வேற மாதிரி இருந்தது. சில நாள்லயே ரிலேஷன்ஷிப் அஃபிஷியல் ஆகிடுச்சு. மார்க்கஸ்க்கு கொஞ்சம் ஸ்பைசி டேஸ்ட் இருந்ததுனால அவன் அடிக்கடி ஸ்பெஷல் போட்டோஸ் கேட்டு டீஸ் பண்ணுவான். ஒரு நாள் அந்த மிஸ்டீரியஸ் பார்ட்னர் ஒரு டார்சோ பிக் அனுப்பினான். அதை பார்த்த மார்க்கஸ் லிட்ரலி ஷாக். டே, இந்த பாடி ஹியூமன் பாடியா இல்ல கிரீக் காடா? அந்த லாங் லெக்ஸ், அந்த ஸ்லிம் ஃபிகர், அவன் பிரெயின் ரீபூட் ஆகும் லெவல். அந்த நேரம் மீட்டிங் ரூம்ல காசிப் ஆல்ரெடி பிளாஸ்ட் ஆகிடுச்சு. டாடா பாத்தியா, அந்த மெசேஜ் சிஇஓ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு போல. பிளாக் ஸ்ட்ராப் ட்ரெஸ்மா. இது இந்த வருடத்தோட பிக்கஸ்ட் ஆஃபீஸ் டீடா. மார்க்கஸ் மீன்வைல் சேர்ல ஸ்டாச்சு மாதிரி உறைஞ்சிருந்தான். அவனோட கொலீக் அவன் தூங்குறான்னு நினைச்சு தட்டி, டே மேல பாரு, ஸ்கிரீன்ல என்ன ஓடுதுன்னு பாரு. மார்க்கஸ் மெதுவா தலை தூக்கினான். அடுத்த செகண்ட் சிஇஓ மிஸ்டர் ஸ்டெர்லிங்கோட கோல்ட் ஐஸ் நேரா அவன் கண்ணோட லாக் ஆகிடுச்சு. அந்த பார்வையே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற மாதிரி இருந்தது. மார்க்கஸ் ஃபோர்ஸ் ஸ்மைல் போட்டான். அடுத்த நொடியே தலை குனிஞ்சிட்டான். சில நிமிஷத்துக்கு அப்புறம் மீட்டிங் காம் ஆகிடுச்சு. ஆனா மார்க்கஸோட ஹார்ட் மட்டும் இன்னும் ரேஸ் கார் மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஃபோன் வைப்ரேட். ஓகே பேபி, இன்னைக்கு அது போட்டுட்டு உனக்காக வரேன். மீட்டிங்ல இருக்கேன், கொஞ்சம் லேட்டர் பேசலாமா? குட் பாயா இரு, உம்மா. மார்க்கஸ் ஃபோனைய பார்த்து பிரெயின் ஹேங். இந்த ஐஸ் ஃபேக்டரி மாதிரி இருக்கும் சிஇஓ பிரைவேட்ல இவ்ளோ கியூட்டா பேசுவாரா? இவ்ளோ வைல்டா இருக்காருன்னு யாருக்கு தெரியும்டா? மீட்டிங் முடிஞ்சதும் அவன் டெஸ்க்குக்கு ஹாஃப் டெட் மாதிரி நடந்தான். ஃபோன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன். பேபி, ஏன் பேச மாட்டேங்கிற? ரிப்ளை லேட் ஆனதுக்காக கோபமா? நான் மீக்கப் பண்ணிடுறேன். அவனோட ஆன்லைன் பாய் ஃப்ரெண்ட் கிளியர்லி அவன் அப்செட்னு நினைச்சிருந்தான். ஆனா ரியாலிட்டி, மார்க்கஸ் பியோர் டெரர்ல இருந்தான். அந்த சமயத்துல இன்னொரு போட்டோ வந்தது. பிளாக் சில்க் ஸ்டாக்கிங்ஸ். மார்க்கஸ் ஜூம் பண்ணி பார்த்தான். அதே ஸ்டாக்கிங்ஸ். மீட்டிங்ல சிஇஓ போட்டிருந்த எக்ஸாக்ட் சேம் பேர். ஈவன் அந்த ஹீல் ஸ்டைல் கூட சேம். அவன் சோல் பாடியை விட்டு வெளியே போகும் நில. அந்த நேரம் டைரக்டர் வந்தார். மார்க்கஸ், என்ன டே ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்க? சிஇஓ உன்னை பார்க்க சொல்றார். அந்த ஒரு லைன் கேட்ட உடனே மார்க்கஸ்க்கு ஹார்ட் டைரக்டா வயிற்றுக்குள் விழுந்த மாதிரி இருந்தது. சிஇஓ உன்னை ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. சாவு, நானே லைன்ல நுழைஞ்சிட்டேனா? ஃபோனை டைட்டா பிடிச்சிக்கிட்டு மார்க்கஸ் நர்வஸா சிஇஓ ஆஃபீஸ் முன்னாடி நின்னான். சார், என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களா? அந்த மொமெண்ட்ல அவனுக்கு உலகமே ரொம்ப சின்னதா ஃபீல் ஆகிடுச்சு. ஆன்லைன் ரொமான்ஸ்னு இருந்த மேஜிக் மெதுவா உடைஞ்சிக்கிட்டே இருந்தது. சிஇஓக்கு நான் சாதாரண எம்ப்ளாயின்னு தெரிஞ்சா பிரேக்கப் கேரண்டி. அந்த தாட்வே அவனை உள்ளுக்குள்ள நசுக்கிச்சு. சிஇஓ மீன்வைல் காம கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா மார்க்கஸோட ஃபோன் மட்டும் தொடர்ந்து வைப்ரேட். பஸ் பஸ் பஸ். கடைசியில சிஇஓ தலை தூக்கி ஒரு இரிட்டேட்டட் லுக் போட்டார். மார்க்கஸ் உடனே தடுமாறி, சாரி சார், டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு ஃபோன் சைலண்ட் போட்டான். அதுக்கப்புறம் ரூம் முழுக்க டெட் சைலன்ஸ். ஏசி சத்தம் கூட லவுடா கேட்கும் லெவல். ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் யாருமே பேசல. கடைசியில சிஇஓ சேர்ல இருந்து எழுந்தார். அவரோட ஃபேஸ்ல பியோர் டிசப்பாயின்ட்மெண்ட். அவர் கோல்டா மார்க்கஸை பார்த்தார். மீட்டிங்ல முழுக்க டிஸ்ட்ராக்டடா இருந்தீங்க, ஒரு பாயிண்ட் கூட கவனிக்கல. லாஸ்ட் மந்த் ப்ராஜெக்ட்ல மேஜர் மிஸ்டேக்ஸ். ஆனஸ்ட்லி இது நல்லா தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் நைஃப் மாதிரி மார்க்கஸ் மேல விழுந்தது. அதுக்கப்புறம் சிஇஓ இன்னும் கோல்டா சொன்னார், கம்பெனி யூஸ்லெஸ் பீப்புளே வச்சுக்கொள்ளாது. அந்த லைன் கேட்ட உடனே மார்க்கஸ்க்கு காலே நடுங்க ஆரம்பிச்சது. இப்பவே ஃபயர் பண்ணிடுவாரோ? அவன் உடனே பேனிக்கா, சாரி சார், ஃபேமிலி இஷ்யூஸ், இனிமே இப்படியெல்லாம் நடக்காது ன்னு ஆல்மோஸ்ட் பெக்கிங் டோன்ல பேசினான். ஆனா ஆக்சுவல் ரீசன், நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம அவன் இதே சிஇஓ கூட ஸ்கேண்டலஸ் ஃபோன் கால்ல ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிஇஓ வார்னிங் டோன்ல சொன்னார், ஒன் மோர் மிஸ்டேக், யூஆர் ஃபயர்ட். அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ற மாதிரி கையாசிச்சார். மீட்டிங் ஓவர். மார்க்கஸ் லிட்ரலி உயிர் தப்பிச்ச மாதிரி ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்தான். டெஸ்க்குக்கு வந்த உடனே ஸ்கிரீன் ஃபுல் 100 மெசேஜஸ். ஹப்பி லவ்ல இருந்து டசன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்ஸ். அவன் டெம்பிளை அழுத்திக்கிட்டு மெசேஜஸ் ஓபன் பண்ணான். பேபி, ப்ளீஸ் பேசு. ஆஃபீஸ்ல ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டே. சிஇஓ ஒரு யூஸ்லெஸ் எம்ப்ளாயி பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவனால கம்பெனிக்கு பெரிய லாஸ். அந்த மெசேஜ் படிச்ச உடனே மார்க்கஸ்க்கு கோல்ட் ஸ்வெட். ஏன்னா அந்த யூஸ்லெஸ் எம்ப்ளாயி வேற யாரும் இல்ல, அவனே.
அவன் நர்வஸா டைப் பண்ணா, ஐம் ஹியர், மை பாஸ் ஜஸ்ட் சூட் மீ அவுட். ஃபோன் பார்க்கவே பயமா இருந்தது. யூ ஷுட் பி ஜென்ட்லர் வித் யோர் ஸ்டாஃப். ஜோக்கா இன்னொரு லைன், சேலரி ரைஸ் கொடுத்தா லாயல்ட்டி அதிகமாகும். ஆல்ரெடி நெக்ஸ்ட் பே செக்ல எக்ஸ்ட்ரா 0 இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா ரிப்ளை லைட்னிங் ஸ்பீட்ல வந்துச்சு. நீ எந்த கம்பெனில வேலை பார்க்கற? உன் பாஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். உன் பாஸ் உன்னிடம் சத்தம் போட்டானா? அவனுக்கு அவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த ரிப்ளை பார்த்த மார்க்கஸ் ஆழமா சைவிட்டான். சேலரி ரைஸ் பற்றிய ஜோக்கை கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணிட்டு தன்னை யாரோ ஸ்கோல்டு பண்ணினாங்கன்னு மட்டும் சீரியஸா எடுத்திருக்கான் அவன் ஹபி. சரி, இதை இப்போ விட்டுறலாம்னு மார்க்கஸ் முடிவு பண்ணிக்கிட்டான். ஒர்க் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகும் ஆஃபீஸ்ல ஒருத்தனாகவே ஸ்டே பண்ணினான். லாஸ்ட் மந்த் மிஸ் பண்ணிய ப்ராஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ரியல் வேர்ல்டு மிஸ்டர் ஸ்டெர்லிங் கண்களில் கொஞ்சமாவது இம்ப்ரெஷன் இம்ப்ரூவ் ஆகணும். உள்ளுக்குள்ள அவனுக்கு தெரியும், கம்பெனில நான் யூஸ்ஃபுல்னு ப்ரூவ் பண்ணினா சிஇஓவையும் வின் பண்ண சான்ஸ் அதிகம். அந்த தாட்லேயே அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். ஆனா கான்சென்ட்ரேஷன் 0. மைண்ட் முழுக்க சிஇஓ பாடி பில்ட், அந்த ப்ராட் ஷோல்டர்ஸ், அந்த கோல்ட் ஃபேஸ், அந்த லாங் லெக்ஸ். வேலை பார்க்கிறப்போவே ஸ்டூப்பிடா கிரின் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில்தான் பின்னாடி இருந்து ஒரு கோல்ட் வாய்ஸ். எதுக்கு சிரிக்கிறீங்க? மார்க்கஸ்க்கு நெக் ஹேர் எல்லாம் நிமிர்ந்து போச்சு. ஸ்லோவா திரும்பி பார்த்தான். மிஸ்டர் ஸ்டெர்லிங். சார், நீங்க இன்னும் போகலையா? அவன் உடனே பேனிக் மோட். நான் லாஸ்ட் மந்த் ப்ராஜெக்ட் எரர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார். மிஸ்டர் ஸ்டெர்லிங் எதுவும் சொல்லல. ஒரு கோல்டு கிளான்ஸ் மட்டும் போட்டுட்டு வாக் அவே. மார்க்கஸ் அவன் போறத பார்த்துக்கிட்டே உள்ளுக்குள் மிஸ்சீவியஸா சிரிச்சான். ஆஃபீஸ்ல ஐஸ் கிங், ஃபோன்ல டோட்டல் ஃப்ளர்ட்டுனே. அவன் உடனே ஹபிக்கு மெசேஜ் அனுப்பினான். ஒர்க் முடிஞ்சதா? ரிப்ளை இன்ஸ்டன்ட். ஜஸ்ட் லீவிங் ஆஃபீஸ், டின்னருக்கு போறேன். குட் பாயா இருக்கியா? ஸ்மைல். மார்க்கஸ்க்கு இன்னும் நம்பவே முடியல. இந்த ஃப்ளர்ட் பண்றவன் தான் இந்த சேம் கோல்டு சிஇஓவா? அவன் பிளஷ்ஷான ஃபேஸுடன் ரிப்ளை அனுப்பினான். ஐ எம் பீயிங் வெரி குட் கிஸ். அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா கிராப் பண்ண லிப் ஃபோட்டோ. ஃபேஸ் தெரியக்கூடாது, ஒர்க் யூனிஃபார்ம் தெரியக்கூடாது. ஃபுல் ஸ்டெல்த் மோட். ஆனா அடுத்த மெசேஜ் அவனை ஃபுல் ஃப்ரீஸ் பண்ணிச்சு. ஐ வாண்ட் டு see you. மார்க்கஸ் லிட்ரலி ஓவர்வெல்ம்ட். ஆன்லைன் கெமிஸ்ட்ரி மட்டும் போதல போல, சிஇஓக்கு இப்ப ரியல் மீட்டிங் வேண்டுமாம். அவன் உடனே எக்ஸ்கியூஸ் போட்டான். இப்ப மீட் பண்ண ரைட் டைம் இல்ல. நாம இன்னும் ஒருத்தர் இனஃபா தெரியாது. கிளாசிக் எஸ்கேப் பிளானினே. ஆனா மிஸ்டர் ஸ்டெர்லிங் விடவே இல்ல. என் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகும் தெரியலையா? ஸ்மைல். மார்க்கஸோட ஃபேஸ் ஃபுல் ரெட். தேங்க்ஃபுல்லி சிஇஓ மேலும் புஷ் பண்ணல. அதுக்கப்புறம் ஹோல் ஈவினிங் டபுள் லைஃப். ஒரு சைடு கிளையண்ட் ப்ரொபோசல்ஸ், மற்றொரு சைடு ஃப்ளர்ட் டெக்ஸ்ட்ஸ். ஹானஸ்டா அவனுக்கு இது டேஞ்சரஸா இருந்தாலும் த்ரில்லிங்கா இருந்தது. அந்த நேரத்தில்தான் சடனா ஆஃபீஸ் டோர் திறந்துச்சு. மிஸ்டர் ஸ்டெர்லிங் அவசரமா மீண்டும் ஆஃபீஸ்க்குள் வந்தார். மார்க்கஸை ஈவன் நோட்டீஸ் கூட பண்ணல. ஸ்ட்ரெயிட்டா பிரைவேட் ரூம்குள் போயிட்டார். ஃபோன் வைப்ரேட். சாரி பேபி, நீ விரும்புற லாஞ்சரே ஆஃபீஸ்லவே விட்டுட்டேன். பிளாக் கிடைக்கல, பர்பிள் மட்டும் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்தது. மார்க்கஸ் ஜூம் பண்ணி பார்த்தான். அடுத்த செகண்ட் அவனோட ஃபேஸ் முழுக்க ஹீட் ஏறிச்சு. அந்த ஃபோட்டோவை பார்த்த மார்க்கஸ்க்கு லிட்ரலி நோஸ் ப்ளீட் வர்ற மாதிரி ஃபீல் ஆயிற்று. அது லாஞ்சரேன்னு சொல்லவே முடியாது. பேர் மினிமம் மட்டும் கவர் பண்ணியிருந்தது. இதை இனிமே பார்க்கக்கூடாதுன்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்க முயற்சி பண்ணான். அவன் தலையை ஆட்டி தாட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டான். டேய், நீ இன்னும் ஓப்பன் ஆஃபீஸ்ல தான் இருக்கன்னு ரியாலிட்டிக்கு திரும்பினான். அந்த நேரத்தில்தான் சிஇஓவிடமிருந்து இன்னொரு மெசேஜ். கால் பண்ண முடியல. ஒரு எம்ப்ளாயி இன்னும் ஓவர் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கான். டைமிங் ரொம்ப அனாயிங்கா இருக்கு. அதை பார்த்த மார்க்கஸ் ஐப்ரோ உயர்த்தினான். என்னதான் அனாயிங்னு சொல்றியா? ஓன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படி சொல்லி கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் ரிவெஞ்ச் மூட் வந்துச்சு. அவன் லிப்ஸ் கார்னர்ல விக்கெட் ஸ்மைல். அடுத்த செகண்ட் மெசேஜ் டைப் பண்ணான். நீ என்னிடம் ஒபீடியண்டா இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஸ்மைல். சிஇஓ ஆஃபீஸ்க்குள் மிஸ்டர் ஸ்டெர்லிங் ஃபேஸ் முழுக்க சிவந்து போச்சு. மார்க்கஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட் அனுப்பினான். அந்த லாஞ்சரி போடு. மேல ஒரு கோட் போட்டு உன் எம்ப்ளாயியை டின்னருக்கு கூட்டிட்டு போ. சென்ட் பண்ணியதும் மார்க்கஸ் பிஸியா வேலை பார்க்கிற மாதிரி ஆக்டிங். ஆனா உள்ளுக்குள் பியூர் த்ரில். அந்த சிச்சுவேஷன் அவனுக்கு டேஞ்சரஸா இருந்தாலும் அடிக்டிவா இருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு ரிப்ளை வந்தது. அது நல்ல ஐடியா இல்ல. நான் அந்த எம்ப்ளாயி கூட க்ளோஸ் இல்ல. எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆயிட்டா? மிஸ்டர் ஸ்டெர்லிங் கிளியர்லி நர்வஸ். ஆனா மார்க்கஸ் இன்னும் அந்த க்ளூத் ஷாக்ல இருந்தான். ஆன்லைன்ல ஃப்ளர்ட் பண்ற கியூட் ஹப்பி, ரியல் லைஃப்ல கோல்டு சிஇஓ. அதுவும் சீக்ரெட்லி சப்மிசிவ் சைடு இருக்கேன்னு தெரிஞ்சதும் மார்க்கஸ்க்கு ஃபியூச்சர் பிராங்க் ஐடியாஸ் எல்லாம் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சதுனே. அவன் மீண்டும் டீஸ் பண்ணினான். ஆங்கிரி ஆகாதீங்க பாஸ். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஷட் டவுன். ஆஃபீஸ் முழுக்க ஹெவி சைலன்ஸ். மார்க்கஸ் இயர்ஸ் ஷார்பன் பண்ணி கேட்டான்.
சிஇஓ பிரைவேட் ஆஃபீஸ்ல இருந்து ரஸ்லிங் சவுண்ட்ஸ், க்ளோத்ஸ் மூவ்மெண்ட், டிராயர் சவுண்ட்ஸ். சில நேரம் அவன் லிட்ரலி உள்ளே போய் பார்க்கணும்னு டெம்ப்ட் ஆயிட்டானே. ஆனா சம்ஹவ் செல்ஃப் கண்ட்ரோல். சில நிமிடங்களுக்கு பிறகு நாய்ஸ் நின்றது. மார்க்கஸ் பேக் பேக் பண்ற மாதிரி பிரிட்டன் பண்ணி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில்தான் ஆஃபீஸ் டோர் திறந்துச்சு. மிஸ்டர் ஸ்டெர்லிங் வெளியே வந்தார். லாங் ஓவர் கோட் முழுக்க டைட்டா ரேப் பண்ணியிருந்தார். அந்த கோட்டுக்குள் என்ன இருக்குன்னு மார்க்கஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த தாட் அலோன் அவனோட ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. சார், நான் கிளம்புறேன்னு மார்க்கஸ் கேஷுவலா சொன்னான். ஆனா திடீரென மிஸ்டர் ஸ்டெர்லிங் அழைத்தார். ஒரு நிமிஷம். மார்க்கஸ் இன்னசென்ட் ஃபேஸ் போட்டான். என்ன சார்? சிஇஓ ஆக்வர்டா சைடுக்கு பார்த்தார். லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் சாப்பிடல. அந்த டின்னர் இன்விடேஷன் லிட்ரலி கிளென்ச்டு டீத் வழியா வந்தது. மார்க்கஸ் உள்ளுக்குள் சிரிச்சே சாக போகனான். ஆனா வெளியே ஃபுல் பொலைட் ஆக்டிங். பரவாயில்ல சார், நான் வீட்டுக்கு போய் ஏதாவது சிம்பிளா சாப்பிடுறேன். அடுத்த செகண்ட் மிஸ்டர் ஸ்டெர்லிங் பேஷன்ஸ் லூஸ் பண்ணார். நீ வரலனா நாளைக்கு ஆஃபீஸ் வர வேண்டாம்னு கோல்டா சொல்லிட்டு திரும்பி நடந்தார் ஸ்கெலிட்டன். அதே நேரம் மார்க்கஸ் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், ஹபி மெசேஜ். ஒரு எம்ப்ளாயிக்கு என்ன ட்ரீட் கொடுக்கணும், இது போல நான் முன்னாடி எப்பவும் பண்ணதில்லை. அந்த ஃப்ளஸ்டர்ட் சிஇஓ பார்த்த மார்க்கஸ்க்கு சிரிப்பு அடக்கவே முடியலை. ஸ்கெலிட்டன் மார்க்கஸ் சிஇஓவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பார்க்கிங் கராஜுக்கு வந்தான். ஸ்டில் ஃபுல் ஆக்டிங் மோட். கார்க்குள்ள ஏறியதும் பொலைட் எம்ப்ளாயி மாதிரி ஸ்ட்ரைட் அவுட்கா இருந்தா. சார், இந்த டின்னருக்கு நான் இன்னும் ஹார்டர் ஒர்க் பண்ணி ரீபே பண்றேன்னு அவ சென்டென்ஸ் முடிக்கவே இல்லை. மிஸ்டர் ஸ்டெர்லிங் கோல்டா இன்டரப்ட் பண்ணார். என்ன சாப்பிடணும்? அந்த ஐசி டோனுக்குள்ள ஹிடன் சீக்ரெட் இருக்குன்னு மார்க்கஸ்க்கு மட்டும் தெரியும். அந்த கோட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நினைச்சாலே அவனுக்கு சிரிப்பு வந்தது. ஆனா அதே நேரத்துல ஒரு வியர்ட் ஃபீலிங். ஆன்லைன்ல சிஇஓ அவனை லிட்ரலி வர்ஷிப் பண்ற மாதிரி பேசுறார். ஆனா ரியல் லைஃப்ல மார்க்கஸ் ஒரு நார்மல் எம்ப்ளாயி கூட இல்லாத மாதிரி ட்ரீட்மெண்ட். இந்த டிஃபரன்ஸை கொஞ்சம் ஃபன்னா யூஸ் பண்ணலாமேன்னு மிஸ்சீவியஸ் ஐடியா ஒன்று அவன் மைண்ட்ல உருவானது. அவன் கேஷுவலா சொன்னான், ஹாட்பாட் போவோமா சார்? இந்த வெதர்ல ஸ்பைசி ஹாட்பாட் சாப்பிட்டு ஸ்வெட் ஆகி அதுக்கப்புறம் ஹாட் பாத் எடுத்த செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். ஹாட் பாத்னு கேட்ட உடனே மிஸ்டர் ஸ்டெர்லிங் ஃபேஸ் ஸ்லைட்லி ஸ்டிஃப். மார்க்கஸ் அதை நோட்டீஸ் பண்ணி உள்ளுக்குள் கிரின் பண்ணான். அவன் இன்னும் டீஸ் பண்ண முடிவு செய்தான். அல்லது சீப் இடத்துக்கும் போகலாம், ஹாட்பாட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமோ? அந்த வேர்ட்ஸ் வெளியே வந்த உடனே சிஇஓ திரும்பி அவனை ஒரு டெட்லி கோல்டு கிளேர் போட்டார். ஒரு வார்த்தையும் பேசல. நெக்ஸ்ட் செகண்ட் ஆக்சிலரேட்டர் ஃபுல் பிரஸ். கார் நேரா நைட் ரோடுக்குள் பாஞ்சிச்சு. ஹோல் டிரைவ் சைலன்ஸ். ஹெவி, ஆக்வர்ட், டென்ஸ். மிஸ்டர் ஸ்டெர்லிங் ஃபேஸ் முழுக்க எக்ஸ்பிரஷன்லெஸ். ஆனா மார்க்கஸ்க்கு தெரியும், அந்த கோல்டு ஆரகண்ட் மாஸ்க்குள்ள யாரோ டோட்டலி ஃப்ளஸ்டர்ட். பேஷன்ஸ். இப்போதான் கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மார்க்கஸ் உள்ளுக்குள் நினைத்தான். சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு ஃபேமஸ் லோக்கல் ஹாட்பாட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார்கள். பிளேஸ் ஆல்ரெடி கிரவுடட். ஸ்பைசி சூப் ஸ்மெல் முழு ஏர்லையும் பரவியிருந்தது. பீப்பிள் நாய்ஸ், ஸ்டீம், ஹீட், எவ்ரிதிங் ஆப்போசிட் ஆஃப் மிஸ்டர் ஸ்டெர்லிங் வைப். என்ட்ரன்ஸ்ல சிஇஓ லிட்ரலி ஃப்ரீஸ் ஆயிட்டார். இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்ததே இல்லாத மாதிரி ஆக்வர்டா நின்றார். ஆனா மார்க்கஸா கேஷுவல் கிங். ஸ்ட்ரைட்டா விண்டோ சீட் பிடிச்சுக்கிட்டு மெனு ஓபன் பண்ணிட்டான். சிஇஓ இன்னும் என்ட்ரன்ஸ்ல தான். ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஸ்லோவா உள்ள வந்து எதிரே உட்கார்ந்தார். அவரோட பாடி லாங்குவேஜ் முழுக்க ஸ்டிஃப். மார்க்கஸ் சிரிப்பை அடக்கிக்கிட்டு கேட்டான், சார், இவ்வளவு ஹாட்டா இருக்கு, இன்னும் அந்த ஹெவி கோட்டை ஏன் கழட்டல? மிஸ்டர் ஸ்டெர்லிங் ரிப்ளை கூட பண்ணல, ஒரு கிளார் மட்டும். ஆனா அடுத்த செகண்ட் அவரோட ஐஸ் சடன்லி மார்க்கஸ் ஷர்ட் மேல லாக் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ். மார்க்கஸ் கன்ஃபியூஸ்டா கீழே பார்த்தான். அடுத்த செகண்ட் பேனிக். ஷிட், அவன் போட்டிருந்த ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட், அதே ஷர்ட் வீடியோ கால்ல ஹபிக்கு காட்டிய எக்ஸாக்ட் சேம் ஷர்ட். மிஸ்டர் ஸ்டெர்லிங் கோல்டா ஒரு ஷார்ட் ரிப்ளை மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்து கொண்டார். மார்க்கஸ் ரிலீஃபா பிரீத் பட்டான். மேபி நோட்டீஸ் பண்ணலன்னு நினைச்சான். ஆனா சில செகண்ட்ஸ் கழித்து ஃபோன் வைப்ரேட். ஹபி மெசேஜ் வந்தது. வாட் அ கோயின்சிடன்ஸ், என் எம்ப்ளாயி இன்று நீ வீடியோ கால்ல போட்டிருந்த சேம் ஷர்ட் போட்டிருக்கான். சிஇஓ மெசேஜ் தொடர்ந்து வந்தது. அந்த எம்ப்ளாயி நீ போட்ட சேம் ஷர்ட் போட்டிருக்கான். ஆனா ஆனஸ்ட்லி அந்த ஷர்ட் உண்மையில தான் பெட்டரா இருக்கு. அதை படிச்ச மார்க்கஸ் லிட்ரலி ஸ்பீச்லெஸ். லவ் உண்மையிலேயே பிளைண்ட் ஆக்குதுன்னு இப்போதான் புரியுதுன்னு உள்ளுக்குள் நினைத்தான். அவன் இன்னும் போல்டா டீஸ் பண்ண முடிவு செய்தான். அந்த எம்ப்ளாயி என்ன மாதிரி கொஞ்சமாவது இருக்கானா? ரிப்ளை இன்ஸ்டன்ட். இம்பாசிபிள். என் பேபி தான் பெஸ்ட். அந்த ஷர்ட்ல வேற யாரும் உன்ன மாதிரி லுக் ஆக முடியாது. மார்க்கஸ் ஃபோன் ஸ்கிரீன் பார்த்துக்கிட்டே சைலண்டா சிரிச்சான்.
அந்த சீன் இட்செல்ஃப் ரெடிகுலஸ். இருவரும் ஒரே கேபிள்ல எதிரே உட்கார்ந்திருக்காங்க. ஆனா ஒருத்தருடன் ஒருத்தர் பேசாம போன்ல ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கெலி வெயிட்டர் கூட வியர்ட் லுக் கொடுக்க ஆரம்பிச்சான். இந்த 2 பேரும் சரியா இருக்காங்களா என்ன ஃபேஸ்லவே தெரிஞ்சுது. ஸ்கெலி மார்க்கஸ்க்கு எம்பாரஸ்மெண்ட்டும் த்ரில்லும் மிக்ஸா ஃபீல் ஆயிற்று. அவன் வாட்டர் குடிக்கும்போது இன்னொரு மெசேஜ் வந்தது. அத பார்த்த உடனே என்ன தண்ணீரையே ஸ்பிட் பண்ணிட்டான் ஸ்கெலி. வயலண்ட் காஃப், ஆல்மோஸ்ட் பிரீத் போயிடும் நிலை. சிஇஓ உடனே ஹெட் ரைஸ் பண்ணி பார்த்தார். மார்க்கஸ் பேனிக்கா சாரி சார், வாட்டர் ராங் பைப்புன்னு மேனேஜ் பண்ணான். ஆனா உள்ளுக்குள் இந்த ஆள் பப்ளிக்லயே இவ்வளவு போல்டு மெசேஜ் அனுப்புறாரே என்ன ஷாக். மிஸ்டர் ஸ்டெர்லிங்க்கு ஃபிடன் வைல்டு சைடு இருக்குன்னு அவனுக்கு இன்னும் கிளியர் ஆயிற்று. சில நேரத்துல ஹாட் பாட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் டேபிளுக்கு வந்தது. மார்க்கஸ் ஃபைனலி ஃபோன் சைடு வச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் சாப்பிட ஆரம்பிச்சார். சிஇஓவும் ரிப்ளை வரலன்னு பார்த்ததும் ஃபோனை வச்சார். டைம் பாஸ் ஆக ஆக ரெஸ்டாரண்ட் ஹீட் அதிகமாயிட்டே போச்சு. ஸ்டீம் நான் ஸ்டாப், ஸ்பைசி ஸ்மெல், ஸ்வெட் எவ்ரிவேர். மார்க்கஸ் ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்லயே முழுக்க ஸ்வெட் சோக்ட். அப்படி இருக்க ஹெவி ஓவர் கோட்டுக்குள்ள ட்ராப் ஆயிருந்த மிஸ்டர் ஸ்டெர்லிங்கில் என்ன? புவர் மேன் லிட்ரலி மெல்டிங். ஃபைனலி லிமிட் வந்துச்சு. ஐ நீட் சம் ஏர் என்ன லோ வாய்ஸ்ல சொல்லிட்டு மார்க்கஸ் ரிப்ளைக்கு கூட வெயிட் பண்ணாம வெளியே போயிட்டார். விண்டோ வழியா மார்க்கஸ் பார்த்தான். சிஇஓ வெளியே நின்னு கோட் ஓபன் பண்ணி பிரான்டிக்கலி ஃபேன் பண்ணிக்கிட்டு இருந்தார். கோல்டு நைட் ஏர் பாடிக்கு அடிக்க முயற்சி. அந்த சைட் பார்த்த மார்க்கஸ்க்கு டேஞ்சரஸ் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சர்வ்ஸ் யூ ரைட் பாஸ் என்று உள்ளுக்குள் சிரிச்சான். ஆனா அந்த பீஸ் லாங் லாஸ்ட் ஆகல. சடன்லி 3 ட்ரங்க் கைஸ் ஸ்டாகர் பண்ணிக்கிட்டு சிஇஓ பக்கம் வந்தாங்க. ஃபேஸ்ல ஃபுல் க்ரீப்பி ஸ்மைல். ப்ரோ ரொம்ப ஹீட்டா இருக்கு போல, நாங்க கூல் பண்ணட்டுமா? ஸ்கெலி கிளியர்லி ட்ரபிள் மேக்கர்ஸ். ராங் பர்சன் கிட்ட தான் வந்து வம்பு பிடிச்சிருந்தாங்க. மிஸ்டர் ஸ்டெர்லிங் ஆல்ரெடி இரிட்டேட்டட். அவருக்கு பேஷன்ஸ் 0. கெட் லாஸ்ட் என்ன கோல்டா சொல்லிட்டு ஹெட்டை திருப்பி ரெஸ்டாரண்ட்குள் பார்க்க ஆரம்பிச்சார். கான்வர்சேஷன் எண்ட் ஆயிடும்னு நினைச்சார். ஆனா அந்த ட்ரங்க் இடியட்ஸ் விடவே இல்லை. அவர்கள் முன்னே வந்து கை நீட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு ட்ரங்க் ஃபெலோ நேர மிஸ்டர் ஸ்டெர்லிங் கோட் ஸ்லீவை பிடிச்சு இழுத்தான். டக்! எக்ஸ்பென்சிவ் கோட் ஃபேப்ரிக் லிட்ரலி கிழிஞ்சிச்சு. ஸ்லீவ் ஓபன் ஆயிட அதுக்குள்ள இருந்த பேல் ஸ்கின் கொஞ்சம் விசிபிள் ஆயிற்று. ஆனா அந்த ட்ரங்க் இடியட்ஸ்க்கு சென்ஸவே இல்ல. யார்கிட்ட வம்பு பண்றாங்கன்னு கூட புரியல. அந்த கிளிம்ஸ் பார்த்ததும் இன்னும் போல்ட் ஆயிட்டாங்க. அடா, இதெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்தா இன்விடேஷன் தானே? டிஸ்கஸ்டிங் காமெண்ட்ஸ். சிச்சுவேஷன் டேஞ்சரஸா எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சது. குரூப்ல இருந்த பால்ட் லீடர் முன்னே வந்து சிஇஓ கைப்பிடிச்சான். கிளியரா ஃபோர்ஸா கூட்டிட்டு போக பிளான். ஆனா மிஸ்டர் ஸ்டெர்லிங் சைலண்ட் விக்டிம் கிடையாது. பலார் ஒரு ஷார்ப் ஸ்லாப் அவன் முகத்துல போட்டார். ஆனா பிசிக்கல் ஸ்ட்ரெங்க் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். அந்த ஸ்லாப் டேமேஜ் கூட பண்ணல. இன்ஸ்டெட் அந்த ரெசிஸ்டன்ஸ்வே ட்ரங்க் ஐஸ்க்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட். ஜோ ஃபயர் இருக்கே, இப்படி ஸ்ட்ரகிள் பண்றது தான் பிடிக்கும்னு சிக்கா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து சிஇஓவை கிராப் பண்ண முயற்சி. அந்த செகண்ட்ல மார்க்கஸ் இனஃப்னு முடிவு பண்ணிட்டான். சேர் புஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் டோர் பக்கம் நடந்தான். நெக்ஸ்ட் செகண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே பர்ஸ்டா வந்தான். அவர்கள் டச் பண்றதுக்கு முன்பே சிஇஓ புல் பண்ணி தனது ஆர்ம்ஸ்குள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். மிஸ்டர் ஸ்டெர்லிங் முழுக்க மார்க்கஸ் செஸ்டுக்கு அகேன்ஸ்ட் பிரஸ் ஆயிட்டார். மார்க்கஸ் காமா அந்த ட்ரங்க் கைஸ் கிட்ட சொன்னான், அதிகமா குடிச்சிருக்கீங்க, வீட்டுக்கு போய் தூங்குங்க, இல்லனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரிப் ஃப்ரீயா கிடைக்கும். சிஇஓ ஸ்ட்ரகிள் பண்ண முயற்சி செய்தார். ப்ராபப்ளி எம்பாரஸ்மெண்ட். ஆனா மார்க்கஸ் அவனை சைலண்டாக்க பட் ஒரு ஷார்ப் ஸ்மாக் போட்டான். மிஸ்டர் ஸ்டெர்லிங் முழுக்க ஃப்ரீஸ். அதிர்ச்சியால் பேசவே முடியல. ட்ரங்க் தக்ஸ் கிளார் பண்ண ஆரம்பிச்சாங்க. டே நீ யாரா, எங்க ஃபன் ஸ்பாயில் பண்ணாத, இல்லனா லைஃப் முழுக்க ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் கிடப்ப. மார்க்கஸ்க்கும் ஸ்லோலி ஆங்கர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஏன் முன்னாடி சிஇஓ மேல கை வைக்கிறாங்களா உள்ளுக்குள்ள பாயிலிங். அதுக்கும் மேல ஸ்டில் மார்க்கஸ் ஆர்ம்ஸ்ல இருந்த மிஸ்டர் ஸ்டெர்லிங் கூட அவனை கிளார் பண்ணிக்கிட்டே இருந்தார். மார்க்கஸ் அனாய்டா இன்னொரு ஸ்மாக். குவாய்ட்னு லோ வாய்ஸ்ல வார்னிங். பால்ட் லீடர் ரேஜா கத்தினா, நாங்க ஐ வச்சது எங்களோடது, நீ அன்னெசரி ஹீரோ ஆகாத, இன்டர்ஃபியர் பண்ணினா பாடியில சில பார்ட்ஸ் மிஸ்ஸிங்கா போயிரும். லிக்விட் கரேஜ் ஃபுல் எஃபெக்ட். 3 பேரும் ஒரே நேரம் ஃபார்வர்ட் ரஷ் பண்ணாங்க. சிஇஓவை ஃபோர்ஸா பிடிக்க முயற்சி. ஆனா மார்க்கஸ் ஹெசிடேட் கூட பண்ணல. மிஸ்டர் ஸ்டெர்லிங்க பின்னாடி புஷ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணினா. அடுத்த செகண்ட் பால்ட் கை ஆர்ம லைட்னிங் ஸ்பீட்ல பிடிச்சான். கிராக்! ஒரு ப்ரூட்டல் ட்விஸ்ட். ஒரு பிக் ஸ்கிரீன் மாதிரி கத்தல் முழு ஸ்ட்ரீட்ல எக்கோ ஆயிற்று. மார்க்கஸ் கிரிப் டெரிஃபைங். அவன் கோல்டா மற்ற இருவரையும் பார்த்தான். இன்னொரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா இவனோட கை ஸ்ட்ரெயிட்டா பிரேக் ஆயிடும். பால்ட் லீடர் ஃபேஸ் ஒயிட்டா மாறிச்சு.
பேக்டான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேனிக்கா கத்தினா. என் கை உண்மையிலேயே உடஞ்சிரும். மார்க்கஸ் கோல்டா வார்னிங் கொடுத்தான். குடிச்சிட்டு ஹீரோ மாதிரி ரோம் பண்ணாதீங்க. டேஞ்சர் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னா வீட்டுக்கு போய் தூங்குங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்கன்னா உங்க பாடியில ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்கும். அந்த டோன் இட் செல்ஃப் டெரிஃபைங். 3 ட்ரங்க் ஃபெல்லோஸையும் பேனிக்கா பின்னாடி ஓட ஆரம்பிச்சாங்க. போடான்னு லிட்ரலி ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு டிசப்பியர். அவர்கள் போனதும் மார்க்கஸ் ஸ்மக் கிரின்னுடன் சிஇஓ பக்கம் திரும்பினா. பாத்தீங்களா சார், சிச்சுவேஷன் எவ்வளவு டேஞ்சரஸா இருந்துச்சு. இந்த ஹீரோயிக் ரெஸ்கியூக்கு பிறகு எனக்கு ரேஸ் கிடைக்குமா? அட்ரினலின் அதிகமா போயிருச்சு ஜோ. மார்க்கஸ் கேஷுவலா சிஇஓ ஷோல்டர் மேல கை போட முயற்சி செய்தார். அடுத்த செகண்ட் உலகமே ஸ்பின் ஆயிடுச்சு. உஷ்! என்ன நடந்துச்சுன்னே புரியல. மைண்ட் கிளியர் ஆன போத மார்க்கஸ் ஸ்ட்ரெயிட் கிரவுண்ட்ல, மேல மிஸ்டர் ஸ்டெர்லிங். பெர்ஃபெக்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராப்லிங் ஹோல்ட், ஃபுல் பின், மூவ் கூட பண்ண முடியல. ஜோ, சார் பெயின்னு மார்க்கஸ் கத்த ஆரம்பிச்சான். ஒரு கை மட்டும் ஃப்ரீ. அதால பேவ்மெண்ட் மேல டெஸ்பரேட் சரண்டர் டேப். ஆனா மிஸ்டர் ஸ்டெர்லிங் விடவே இல்ல. கிரிப் இன்னும் டைட். மார்க்கஸ் வீஸ் பண்ணிக்கிட்டு சொன்னா, சார், உங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும்னு ஏர்லியர் சொல்லியிருக்கலாமே. மிஸ்டர் ஸ்டெர்லிங் கோல்ட் கிளார். என்ன அடிச்சிட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைச்சியா? உப்ஸ். மார்க்கஸ் உடனே டோனை சாஃபன் பண்ணினா. ஸ்பெஷல் சிச்சுவேஷன் சார். அந்த ட்ரங்க் இடியட்ஸ் டேஞ்சரஸ். நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணதா, காம் டவுன் ஆகணும்னு தான். ஆனா சிஇஓ எக்ஸ்பிளனேஷன் வாங்கவே இல்ல. கிரிப் இன்னும் பெயின்ஃபுல். மார்க்கஸ் ஆல்மோஸ்ட் கிரையிங். மர்சி சார். பின் டவுன். மூவ் முடியாது. பிரீத் கூட டிஃபிகல்ட். வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மிஸ்டர் ஸ்டெர்லிங் அப்சல்யூட்லி நோ மர்சி. நீ லைனை கிராஸ் பண்ணிக்க. நீ ஒரு எம்ப்ளாயி தான். ஐஸ் கோல்ட் ரிமைண்டர். மார்க்கஸ் ஆர்கியூ பண்ண போனா. ஆனா அடுத்த செகண்ட் அவர்களின் பொசிஷன் சடனா ரியலைஸ் ஆயிற்று. ரொம்ப டேஞ்சரஸ் ஆங்கிள், ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஆக்வர்ட். மேலும் கோட் கொஞ்சம் ஓப்பன் ஆயிருந்தது. மார்க்கஸ் ஐஸ் ஆக்சிடென்ட்லி கீழே போயிருச்சு. பிரெயின் ப்ராசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மவுத் பேசிருச்சு. பர்பிள் ஆக்சுவலி சூட்ஸ் யூ சார். சைலன்ஸ், கம்ப்ளீட் சைலன்ஸ். மிஸ்டர் ஸ்டெர்லிங் ஃப்ரீஸ். மார்க்கஸும் ஃப்ரீஸ். நான் இப்போ என்ன சொன்னேன்னு உள்ளுக்குள்ள சோல் வெளியே போயிருச்சு. சிஇஓ ஸ்லோலி ரியலைஸ் பண்ணினார். இந்த ஷேம்லெஸ் ஃபெலோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். 30 மினிட்ஸ் லேட்டர் ஹாஸ்பிட்டல். மார்க்கஸ் சேர்ல பெத்தட்டிக்கா உட்கார்ந்திருந்தான். லெஃப்ட் ஆர்ம் ஃபுல் காஸ்ட், நெக்லெஸ் ஸ்லிங். அப்சல்யூட் டிசாஸ்டர். ஆக்ஷன்ஸ் ஹேவ் கான்சிக்வன்சஸ் ன்னு லைஃப் லெசன் கிடைச்சிருச்சு. மார்க்கஸ் சேடா மட்டர் பண்ணா. கம்பெனியோட பெஸ்ட் எம்ப்ளாயி இப்ப டிசேபிள்டு. மிஸ்டர் ஸ்டெர்லிங் எக்ஸ்பிரஷன் லெஸ். வேலைக்கு வர தேவையில்லைன்னு கோல்டா சொல்லிட்டார். மார்க்கஸ் ஹார்ட் டிராப். வெயிட் சார், அது மெடிக்கல் லீவ் தானேன்னு அவன் பேனிக்கா கேட்டான். சிஇஓ என்ன வேலையிலிருந்து நீக்கிட்டேன்னு குளிர்ந்த குரலில் சொன்னார். வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் அவருடைய கண்களில் ஒரு சிறிய குற்ற உணர்வு மின்னியது எனக்கு தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்ததும் நான் இன்னும் கொஞ்சம் விளையாடணும் என்று முடிவு செய்தேன். சிரித்தபடி அவரை நோக்கி சாய்ந்து, நீங்கள் நல்ல மனசுக்காரர் என்று எல்லாரும் சொல்வது பொய்யா? எங்களை காப்பாத்தின என்ன இவ்வளவு சீக்கிரம் வேலையிலிருந்து துரத்த போறீங்களா என்று கிண்டலாக கேட்டேன். எதுவாக இருந்தாலும் உங்களை நான் காப்பாத்தினேனே என்று சேர்த்தேன். ஆனால் மிஸ்டர் ஸ்டெர்லிங் அதை வெறும் தலையீடாகவே எடுத்துக்கொண்டார். எதுவும் சொல்லாமல் அவசர வெளியேறும் கதவை நோக்கி நடந்து சென்றார். அவர் போகும் பின்பக்கத்தை பார்த்து கொண்டே நான் சிரித்தேன். ஏனென்றால் அவர் என்னை முழுசாக வெறுக்கவில்லை என்று எனக்கு நிச்சயம் இருந்தது. அதுவே அடுத்த நொடியில் உண்மையாகிவிட்டது. நான் மொபைலை எடுத்தவுடனே ஒரு மெசேஜ் வந்தது. சாரி பேபி, இன்று இரவு வர முடியாது. அவசரமான விஷயங்கள் வந்துவிட்டது. அந்த மெசேஜை பார்த்தவுடன் என் உதட்டில் மறைக்க முடியாத சிரிப்பு வந்தது. இடது கையில் இருந்த கட்டையை பார்த்தபடி, என்னாச்சே, எல்லாம் சரியா என்று நான் திரும்ப டைப் செய்தேன். அவரிடமிருந்து உடனே பதில் வந்தது. கம்பெனி ப்ராஜெக்ட் இஷ்யூ, இன்று ரொம்ப பிஸி, எனக்காக வெயிட் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் காம்பன்சேட் பண்ணறேன். அதை படித்தவுடன் உள்ளுக்குள் நான் சிரித்தேன். என் கையை உடைத்த விஷயத்தை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எல்லாத்துக்கும் கம்பெனி ப்ராஜெக்டை காரணம் காட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போவே உண்மையை வெளிக்கொணர வேண்டிய அவசியமில்லை என்று நினைத்தேன். அதனால் அவரோடு சேர்ந்து நானும் அந்த நாடகத்தை தொடர்ந்தேன். அந்த நேரத்தில்தான் திடீரென்று அவர் மீண்டும் என்ன முன் வந்து நின்றார். குளிர்ந்த பார்வையுடன், எதுக்கு சிரிக்கிறாய் என்று சந்தேகமாக கேட்டார். நான் உடனே முகத்தில் இருந்த சிரிப்பை மறைத்து, ஒண்ணுமே இல்லை சார் என்று தலையசைத்தேன். அவர் இன்னும் சில வினாடிகள் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, உன் அட்ரஸ் கொடு, நான் டிராப் பண்றேன், அதோடு பெய்ட் லீவ், கை சரியாகும் வரை ஆஃபீஸ் வரவேண்டாம் என்றார். நான் பதில் சொல்லும் முன்னே அவர் திரும்பி நடந்து சென்றார். ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தபோது, அட்ரஸ் அனுப்பு, வீட்டுக்கு விட்டுடுறேன் என்று மீண்டும் சொன்னார். ஆனால் ஸ்மால் டாக் செய்யவே அவருக்கு விருப்பமில்லை என்பது முகத்திலேயே தெரிந்தது. அவருடைய ஆன்லைன் டேட்டுடன் பேசும் திட்டத்தை நான் கெடுத்து விட்டதால் தான் இந்த கோபம் என்று நான் உள்ளுக்குள் நினைத்தேன். ஒரே நல்ல கையால் பாக்கெட்டை தொட்டபடி உதவியில்லாத முகத்துடன் நான் சொன்னேன், சார், என் வீட்டுச் சாவி காணோமே. அவர் புருவத்தை சுருக்கினார்.
ஃபைட் நடக்கும்போதோ இல்ல நீங்க என்ன மேல் பின் பண்ணியிருந்தப்போ விழுந்திருக்கும் போல. பின் பண்ணியது என்ற வார்த்தை வாயிலிருந்து வந்த நொடியில் மிஸ்டர் ஸ்டெர்லிங் முகம் முழுக்க சிவந்து போனது. அவர் என்னை பார்த்த பார்வை கொலை பார்வை மாதிரி இருந்தது. அடுத்த நொடியில் என் பிளாஸ்டர் போட்ட கையை பிடித்து அருகே இழுத்தார். அந்த விஷயத்தை இன்னொரு தடவை கூட மென்ஷன் பண்ணினா இந்த முறை கை உண்மையிலேயே நொறுங்கும் என்று பற்கள் கடித்தபடி மிரட்டினார். ஆனால் அவருடைய கோபத்தைக் கண்டும் எனக்கு பயத்தை விட வேறொரு உணர்ச்சிதான் அதிகமாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஐஸ்கோல் சிஇஓ ஆன்லைன்ல என்னோட கியூட் ஹபி தான் என்பது இப்போ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மார்க்கஸ் சின்ன சிரிப்புடன் நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று கிண்டலாக சொல்ல முயன்ற அந்த நொடியில் லிஃப்ட் கதவு மெதுவாக மூடிக்கொண்டது. அந்த அமைதியான லிஃப்டில் இருவரின் மூச்சு சத்தம் மட்டுமே கேட்டது. மிஸ்டர் ஸ்டெர்லிங் முகம் முழுக்க குளிர்ந்த கோபத்துடன் நின்றிருந்தார். ஆனால் மார்க்கஸின் பார்வை மட்டும் வேறொரு விஷயத்தில் இருந்தது. அந்த மனிதன் இன்னும் அவன் கையை பிடித்தபடியே இருந்தான். அதை கவனித்த மார்க்கஸ் உள்ளுக்குள் சிரித்தான். லிஃப்ட் மேலே ஏறிக்கொண்டிருக்க மார்க்கஸ் சுற்றி பார்த்தான். எல்லாமே பிரம்மாண்டம். சுவர்களில் இருந்த அலங்காரம் கூட ஒரு 5 நட்சத்திர ஹோட்டலை மிஞ்சும் அளவுக்கு இருந்தது. இவனோட வீடு இல்ல, அரண்மனை என்று மனதுக்குள் நினைத்தான். அவர்கள் பென்ட் ஹவுஸ் தளத்தை அடைந்தனர். கதவு திறந்தவுடன் மார்க்கஸின் கண்கள் விரிந்துவிட்டது. உள்ளே இருந்த ஹால் ஒரு ஆடம்பர மாளிகை போல இருந்தது. பெரிய கண்ணாடி ஜன்னல்கள், மென்மையான விளக்குகள், கருப்பு மற்றும் வெள்ளை நிற இன்டீரியர் எல்லாமே மிஸ்டர் ஸ்டெர்லிங்கின் குளிர்ந்த கம்பீரத்தை பிரதிபலித்தது. மிஸ்டர் ஸ்டெர்லிங் கோட்டை கழற்றி சோஃபாவில் போட்டுவிட்டு குளிர்ந்த குரலில், அங்கே உட்கார், எந்த பொருளையும் தொட்டா உன்னை வெளியே தள்ளிவிடுவேன் என்றார். மார்க்கஸ் உடனே நல்ல பையன் மாதிரி தலையசைத்தான். ஆனால் அவன் கண்கள் வீடு முழுக்க ஆர்வமாக சுற்றி கொண்டே இருந்தது. அவன் சோஃபாவில் உட்கார்ந்தவுடன் மிஸ்டர் ஸ்டெர்லிங் ஃபர்ஸ்ட் எய்ட் பெட்டியை கொண்டு வந்து அவன் முன் வைத்தார். மருந்து போட்டுக்கோ என்றார். மார்க்கஸ் உடனே நாடகம் ஆரம்பித்தான். கையில் காயம்பட்ட கையை தூக்கி காட்டி, ஆ, கை ரொம்ப வலிக்குது, நான் எப்படி போடுவது என்று பரிதாபமாக சொன்னான். மிஸ்டர் ஸ்டெர்லிங் புருவத்தை சுருக்கினார். நீ இப்போ மருத்துவமனையில் பெரிய சத்தம் போட்டது போதாதா என்று எரிச்சலுடன் கேட்டார். ஆனா நீங்கள்தானே என் கையை உடைத்தது என்று மார்க்கஸ் மெதுவாக முணுமுணுத்தான். அந்த வார்த்தை கேட்டவுடன் மிஸ்டர் ஸ்டெர்லிங் முகம் மீண்டும் சிவந்தது. மூடு என்று கடிந்து கொண்டே மருந்தை பிடித்து அவன் அருகே அமர்ந்தார். மார்க்கஸ் உள்ளுக்குள் சந்தோஷத்தில் குதித்தான். சிஇஓ தானாக அவனுக்கு மருந்து போடப் போகிறார். மிஸ்டர் ஸ்டெர்லிங் மிகவும் கவனமாக அவன் கையை பிடித்து பேண்டேஜ் சரி செய்தார். குளிர்ந்த முகம் இருந்தாலும் தொடுதல் மட்டும் ஆச்சரியமாக மென்மையாக இருந்தது. அதை பார்த்த மார்க்கஸ் சிரித்தபடி கேட்டான், நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா என்றான். தவறாக நினைக்காதே என்று மிஸ்டர் ஸ்டெர்லிங் உடனடி பதிலடி கொடுத்தார். நீ என் வீட்டில் செத்துப்போனால் பிரச்சனை எனக்குத்தான் வரும் என்றார். மார்க்கஸ் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இந்த மனிதன் வாயால் மட்டும் குளிர்ந்தவன், உள்ளுக்குள் முற்றிலும் வேற மாதிரி. அந்த நேரத்தில் அவன் போன் மெதுவாக வைப்ரேட் ஆனது. ஹபி, ஹார்ட். மார்க்கஸ் உடனே திரையை பார்த்து சிரிப்பை அடக்கினான். அவன் எதிரிலிருந்த அதே மனிதரிடமிருந்துதான் மெசேஜ் வந்திருந்தது. பேபி, நீ இன்னும் கோபமா? மார்க்கஸ் மெதுவாக தலை தூக்கி மிஸ்டர் ஸ்டெர்லிங்கை பார்த்தான். அவர் ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் கையை கட்டிக்கொண்டிருந்தார். அந்த காட்சி பார்த்த மார்க்கஸின் மனசு முழுக்க கலகலப்பாக மாறிவிட்டது. இந்த இரட்டை வாழ்க்கை இப்போதுதான் உண்மையாக சுவாரஸ்யமாக ஆரம்பித்திருந்தது.